கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, ஐப்பசி அதிர்ஷ்டம் தரும். 6இல் சஞ்சரிக்கும் யோகக்காரன் ராகு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். எதிரால் ஏற்பட்ட சங்கடத்திற்கு முடிவு ஏற்படும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். உடல் பாதிப்புகள் விலகும். அதிர்ஷ்டக்காரனான சுக்கிரன் மாதம் முழுவதும் வருமானத்தை அதிகரிப்பார். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். பொன் பொருள் சேரும். உறவினர் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். குரு நீண்ட நாள் கனவுகளை நனவாக்குவார். குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். சிலருக்கு காதல் ஏற்படும். பூர்வீக சொத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். சிலருக்கு மணமேடை ஏறக்கூடிய பாக்கியம் உண்டாகும். 3ஆம் அதிபதி செவ்வாய் அக்டோபர் 27 முதல் சாதகமாக இருப்பதால் இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் நிச்சயம் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் 5, 6, 8. அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் 10, 12, 14. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதம் இருங்கள். பிரதோஷ தினத்தில் கண்டிப்பாக முழு நாள் விரதம் இருந்து சிவன் கோயிலில் நெய்விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள். ஓம் நம சிவாய நம சிவாய என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள். வாய்ப்புள்ளவர்கள் திருவண்ணாமலை சென்று தரிசனம் செய்து வாருங்கள். நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.